விருச்சிக ராசி நண்பர்களே, வாழ்க்கையில எந்த இடத்தில் பிறந்திருந்தாலும் சரி, இந்த விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு மட்டும் ஒரு தனி நேதி இருக்கு. இப்போ நீர் ராசி சொல்லுவோம். ஒரு நீர் ஆறு ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த ஆறு ஓடுகின்ற போது பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டு இருக்கிறது வெள்ளம். தடைகள் ஏற்படும். தடைகள் ஏற்படும் என்றால் அதோடு அந்த நதி நின்று விடாது, தேங்கி விடாது. தனக்கென்று ஒரு பாதையை மறுபடியும் உருவாக்கி கொண்டு வேறொரு பாதையை உருவாக்கி கொண்டு செல்ல ஆரம்பிக்கும். அதுபோலதான் விருச்சிக ராசினர் எந்த விதமான பிரச்சனைகள் எப்பொழுது வந்தாலும் அதை தாண்டி கொண்டு செல்லக்கூடிய நிலை விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டு. எல்லாவற்றையும் சமாளித்துக்கிடக்கூடிய சக்தி என்பது விருச்சிக ராசினுக்கு உண்டு. ஒரு இடம் அடைப்படுகிறதா, அந்த அடைப்பட்ட இடத்தை விட்டு வேறொரு இடத்தை நோக்கி செல்கின்ற சாமர்த்தியம், வேறொரு திசை நோக்கி செல்கின்ற சாமர்த்தியம், வாழ்க்கைக்காக வேறு வழியை பின்பற்றுகின்ற நிலை, தொழிலில் கூட ஒரு தொழில் தடை ஏற்படுகிறதா, வேறு வழியை கவனி, வேறு வழியை பாரு, வேற தொழிலை கையில் எடு, இப்படி எல்லாவற்றிலுமே உஷாராக எச்சரிக்கையாக இருப்பவர்கள் விருச்சிக ராசினர். இந்த விருச்சிக ராசிக்காரர்கிட்ட யாரும் மோத முடியாது. அவ்வளவு சக்தி படைத்தவர்கள் விருச்சிக ராசினர். எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் மிகப்பெரிய சாமர்த்தியசாலிகளாக இருப்பார்கள். சரி, எவராக இருந்தாலும் கிரகங்களுடைய சஞ்சாரம் ஒண்ணு இருக்குல்ல, எப்பொழுதும் ஒரே மாதிரி பொதுவான நிலை அது. இந்த வாரம் பாத்தீங்கன்னா சந்திரனுடைய சஞ்சாரம் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை சாதகமாக இருக்கு. கையில பணப்புழக்கம் இருக்கும், கொஞ்சம் மகிழ்ச்சியான நிலை இருக்கும், பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும், குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும், கணவன் மனைவிக்குள் இணக்கம் இருக்கும். அதன் பிறகு பார்த்தா செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வெளியூர் பயணம், அலைச்சல், கொஞ்சம் செலவு, உடல்நிலையில் கொஞ்சம் பாதிப்பு, இப்படியெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மதியம் வரை பாத்தீங்கன்னா உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும். குழப்பத்திற்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க. குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்பட்டால் உங்களுடைய செயல்கள் எல்லாம் வெற்றியாகும், நினைத்ததெல்லாம் நடந்தேறும். அப்போ வாரத்தில் 2 நாட்கள் செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது, மற்ற நாட்கள் யோகமான நாட்களாக இருக்கிறது. இந்த நேரத்துல சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு தகவல் விருச்சிக ராசினருக்கு. பாக்கிய ஸ்தானத்தில் யார் சஞ்சரிக்கிறார் என்றால் குரு பகவான். இந்த விருச்சிக ராசினருக்கு தன குடும்பாதிபதி குரு பகவான் தான், பூர்வ புண்ணியாதிபதியும் குரு பகவான் தான். அப்ப பாக்கியஸ்தானத்தை சஞ்சரிப்பவர் அங்கே மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு கொடுத்திடக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, சஞ்சரிக்கும் இடத்திற்கும் யோகம். அவருடைய பார்வைகள் 3 பார்வைகள் இருக்கு பாருங்க. முதல் பார்வை உங்க ராசிக்கே கிடைக்கும். அவருடைய 5ஆம் பார்வை விருச்சிக ராசி. எப்பொழுதெல்லாம் குரு பார்வை ஒரு ராசிக்கு கிடைக்கிறதோ அந்த ஜாதகருக்கு அந்த காலம் என்பது மிகப்பெரிய யோகமான காலமாக இருக்கும். நினைத்தவற்றை நடத்தி கொள்ளக்கூடிய காலமாக இருக்கும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும், வைக்க முடியும். பணப்புழக்கம் இருக்கும், பட்டம் பதவி தேடி வரும், செல்வாக்கு இருக்கும், புதிய தொழில் தொடங்குகிற முயற்சி வெற்றியாகும், செய்து வருகின்ற தொழில் விருத்தியாகும். 3ஆம் இடத்தின் குரு பார்க்கிறார், தைரியமாக செயல்பட முடியும். 5ஆம் இடத்தின் குரு பார்க்கிறார். அப்ப என்ன ஆகுன்னா, இந்த பூர்வ புண்ணிய விஷயங்கள் எல்லாம் இருக்கு பாருங்க. பூர்வ புண்ணிய பலன்கள் கிடைத்திடக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்கும். பூர்வீகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். உறவுகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும். பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய நிலை உண்டாகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தைகளுக்காக மேற்கொள்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். சகோதரர்களுக்குள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். பொதுவாக இந்த பாக்கிய குருவின் காலகட்டம் என்பது விருச்சிக ராசினருக்கு யோகமான காலகட்டம். இதற்கு மேலாக பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய சஞ்சாரம் 11ஆம் இடத்துல. உங்களுக்கு சப்தமாதிபதி அவர் தான், விரையாதிபதி அவர் தான். சந்தோஷத்தை கொடுப்போரும் அவர் தான், செலவு செய்ய வைப்போரும் அவர் தான். அவரை பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல ஒரு புதுசா ஒரு வாகனம் வாங்குறது, நகை வாங்குறது, துணிமணி வாங்குறது போன்ற முயற்சிகள் எல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம், பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ஜீவனாதிபதி சூரியன் செவ்வாய்க்கிழமை முதல் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார், ஆட்சியாக சஞ்சரிக்க போறார். அப்போ இந்த ஆவணி மாதம் பிறந்த பிறகு பாத்தீங்கன்னா விருச்சிக ராசினருக்கு ஒரு யோகமான நிலை ஏற்படும். வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு புதிய வேலையை அமையக்கூடிய நிலை இருக்கும். புதிய தொழில் தொடங்கிடக்கூடிய நிலை இருக்கும். செய்து வருகின்ற தொழில் முன்னேற்றம் அடையும். இதுவையெல்லாம் ஆவணி மாதம் முழுவதுமே விருச்சிக ராசினருக்கு இருக்கு. அப்ப சூரியன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. செவ்வாய் 8ஆம் இடத்துல ராசிநாதன் மறைகிறார். அதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளும் வரப்போறதில்லை. இருந்தாலும் மறைமுக தொல்லைகள்,
ஏதாவது ஏற்பட வாய்ப்புண்டு. உடலில் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. கவனமா இருங்க. பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம், நினைத்ததை சாதித்துக் கொள்ளக்கூடிய வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன்.